சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 11:28. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வரும், கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு வாக்குத்தத்தமுள்ள சத்தியத்தை இங்கே ஆண்டவர் நமக்காக சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரத்திலிருந்தும் நாம் தியானித்து வருகிறோம். இளைப்பாறுதலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஓய்வு நாள் அல்லது சபத் டே அல்லது இளைப்பாறுதல் உள்ள ஒரு காலம், இளைப்பாறுதல் உள்ள ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. எது எல்லாம் இளைப்பாறுதல் அப்படின்னு நாம் தியானிக்கும் போது, ஆண்டவரோடு கூட சமாதானமா இருக்கிறவனுக்கு இளைப்பாறுதல் வரும். ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி ஆண்டவரோடு கூட சமாதானமா இருப்பவனுக்கு தான் இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென் சொல்லாமா? ஒருவன் பாவம் செய்வானால் கர்த்தருக்கு அவனுக்குள்ள சமாதானத்தின் உடன்படிக்கை முறிந்து போகிறது. ஒருத்தர் பாவம் செய்யும் போது ஆண்டருக்கு அவனுக்குள்ள நல்ல உறவு இருக்காது, அந்த சமாதானம் கெட்டு போகும். ஆமென் சொல்லாமா? அப்பொழுது அவனுக்குள்ள என்ன வராது? இளைப்பாறுதல் வராது. எப்பொழுது திரும்பமாக ஆண்டவருக்கும் அவனுக்குள்ள சமாதானம் உண்டாகிறதோ, ஆண்டவருக்கு அவனுக்கு நல்ல ஒரு சமாதானமான ஒரு இருதயம் இருக்கிறதோ, அப்பொழுது அவனுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா சொல்லாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. படிங்களா? 7ஆம் வசனம் படிங்க. பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும், அப்போ எல்லா புத்திக்கு மேலான ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை ஆட்கொள்ளுகிறதை பார்க்கணும். எப்பொழுது அப்படின்னா, நம்ம ஜெபத்துல ஆண்டவரோடு கூட எல்லாத்தையும் தெரியப்படுத்தி, ஆண்டவருக்கு நமக்கு ஒரு நல்ல உறவு, ஆண்டவருக்கு நமக்கு நல்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல சமாதானம், ஒரு நல்ல ஒரு ஒப்புரவாகுதல் இருக்குமானால் நமக்குள்ளாக ஆண்டவர் ஒரு சமாதானத்தை, இளைப்பாறுதலை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள திருப்தியான ஒரு ஆத்துமா நமக்குள்ள வந்துடும். நமக்குள்ள எதை குறித்து கவலை இருக்காது, எதை குறித்து நம்ம பாரப்பட மாட்டோம். ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுத்துருவாரோ, ஆண்டவர் என்னை தண்டித்து விடுவாரோ, ஆண்டவர் எனக்கு இந்த சிச்சை கொடுத்துருவாரோ என்று சொல்லி எந்த பயம் இல்லாம ஒரு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிடணும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா பயம் இருக்கும். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அதை மறைக்கிறதுக்கு நம்ம என்ன வேணா செய்வோம். ஆனா அது நேரடியா போய் நம்ம யாருக்கு விரோதமா தப்பு பண்ணணுமோ, யாருக்கு விரோதமா காரியத்தை செய்தோமோ அவர்கிட்ட போய் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், தயவுசெய்து மன்னிச்சிருங்க என்று சொல்லி நம்ம ஒப்புரவாகிட்டோமானால், இனிமேல் அவங்களை பார்க்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சியோ ஒரு மனஸ்தாபங்களோ என்ன செய்யாது, இருக்காது. நம்ம என்ன செய்ய, நேரடியா முகத்தை பார்த்து பேசுற அளவுக்கு ஏன்னா அவங்களுக்கு நமக்குள்ள சமாதானம் வந்துருச்சுப்போம். சமாதானம் வந்தபடினால நமக்கு என்ன வரும், ஒரு நிம்மதி வரும். இல்லைன்னா என்ன செய்யும், ஒரு பயம் இருக்கும், ஒரு குற்றணர்வு இருக்கும், ஏதோ ஒரு காரியம் உள்ளத்துல அதை உறுத்தி கொண்டே இருக்கும். நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவருக்கு நமக்குள்ள நல்ல சமாதானம் இருக்குமானால் நமக்குள்ள ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். இல்ல நமக்கு என்ன செய்யாது, இளைப்பாறுதல் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய மனசாட்சியும் நம்ம குற்றப்படுத்தாது. அப்ப நம்ம மனசாட்சி என்ன செய்யாது, குற்றப்படுத்தாது. நமக்கு தெளிவான ஒரு நல்ல மனசாட்சி இருக்குமானால் நம்ம ஆண்டவர் கூட ஒப்புரவாகிட்டோம்னா மனசாட்சி ஒரு நாள் என்ன செய்யாது, நம்ம குற்றப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அநேக பேர் ஜெபத்துல அவங்களால ஒரு விடுதலையாக ஜெபிக்க முடியாத காரணம் என்னன்னா, அவங்க ஜெபத்துல ஆண்டவரோடு கூட நெருங்கி வர முடியாத காரணம் தெரியுமா, அவங்களுடைய மனசாட்சி அவங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது. மனசாட்சி என்ன செய்யுது, குற்றப்படுத்தி கொண்டே இருக்குது. அந்த குற்றமற்ற மனசாட்சி, குற்றப்படுத்தாத ஒரு மனசாட்சி நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல். ஆமென் சொல்லாமா? இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய இதயத்துல அல்லது நம்முடைய ஆவியில கட்டப்பட்டிருக்கிற நிலைமை இல்லாமல் ஒரு விடுதலையான ஒரு ஆவி இருக்குமானால் நமக்கு இளைப்பாறுதல் வரும். ஆமென் சொல்லாமா? சில பேருடைய ஆவி கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும், பாண்டேஜ், ஒரு சிறையிருப்பின் ஆவியா இருக்கும். ஏதோ விஷயத்துல பாவத்துல கட்டப்பட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல கட்டப்பட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில கட்டப்பட்டிருப்பார்கள், ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு எண்ணங்களிலே கட்டப்பட்டவர்களா இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இளைப்பாறுதல் என்ன செய்யாது, வராது. ஆவியில கட்டப்பட்ட ஒரு அனுபவம். ஆமென் சொல்லாமா? அவங்களால விடுதலையாக ஆராதிக்க முடியாது, விடுதலையாக ஜெபிக்க முடியாது, விடுதலையாக ஆண்டுக்குள்ள வர முடியாது. ஆமென் சொல்லாமா?
அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஜெபிக்க விருப்பம் இருந்தாலும் ஜெபிக்க முடியல? எனக்கு ஜெபிக்க ஆசையா இருக்கு பாஸ்டர், அதனால என்ன 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 செய்ய முடியல, என்னால ஜெபிக்க முடியல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க ஆவியில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஏதோ கட்டுகள் உங்களை கட்டி உங்களால ஜெபிக்க கூடாதபடி உங்களை கட்டி வைத்திருக்கிறது. நான் ஆராதிக்கணும் விரும்புறதுனால துதித்து பாட்டி ஆண்டவர் ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு செய்த நன்மைகளை நன்றி சொல்லி துதித்து ஆராதிக்கணும் விரும்புறேன். ஆனால் என்னால விடுதலையாக என்ன செய்ய முடியல, ஆராதிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஏதோ கட்டுகளை இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. நான் சர்ச்சுக்கு எல்லா கூட்டத்துக்கு வரணும் விரும்புறேன், எல்லா வார்த்தையை கேட்கணும், நல்லா தியானிக்கணும், ஆண்டவரோடு நெருங்கி வரணும்னு விரும்புறேன். ஆனால் என்ன செய்ய முடியல, வர முடியல அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கட்டில் இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுதா? ஆமென் சொல்லுங்க. நான் விடுதலையா ஆராதிக்கணும், விடுதலையா ஜெபிக்கணும், விடுதலையா ஆண்டக்கா வாழணும், ஆவிக்குரிய ரீதியில ஆண்டரோடு கூட விடுதலையான ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியல அப்படின்னா நாம் ஏதோ ஒரு கட்டுல ஏதோ ஒரு தடைக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்படிப்பட்டவர்களுக்கு இளைப்பாறுதல் வருவது ஒரு கூடாத காரியம். புரியுதா சொல்றது? ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த கட்டிலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது? நாம் ஆண்டரோடு கூட அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வந்தா மட்டுமே விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் வந்து விடுதலாக்க முடியும். ஆமென். நமக்கு கிடைக்கிற சான்ஸ்ல, கிடைக்கிற தருணங்களில நாம் ஆண்டோட விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஒப்பு கொடுத்து முயற்சி செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா கவனிங்க, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த கூட்டம் முடிவுக்குள்ளாக நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கட்டுகள் இருக்குதோ அதெல்லாம் உடைவதற்கு இப்பவே தருணமாக இந்த தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்தால் ஒழிய நம்மளுக்கு கட்டுகள் என்ன செய்யாது, உடையாது. திருப்பி சொல்ல கவனிங்க எல்லாரும். என்னால ஜெபிக்க முடியல, என்னால வேத வாசிக்க முடியல, என்ன ஆண்டக்கா எழுத முடியல அப்படின்னா நம்ம ஏதோ தடை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. சத்தமாளிலே சொல்லுங்க. நாம் ஆவியில கட்டப்பட்டிருக்க கூடாது. ஆவியில என்ன செய்யக்கூடாது, கட்டப்பட்டிருக்க கூடாது. ஜெபிக்கணும் என்ன இருக்கும், ஆனா உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. பாத்துருக்கீங்களா? ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஒரு ஆவியில ஒரு கட்டப்பட்ட நிலைமை இருக்கு, ஒரு பாண்டேஜ், ஒரு சிறையிருப்பு. ஆராதிக்கணும் விரும்பும், ஆராதிக்கவே முடியாது. ஆண்டக்கா ஊழியம் செய்யணும் விரும்புவோம், ஆனா ஏதோ ஒரு தடை வந்து நம்ம என்ன செய்யும், தடுத்து கொண்டே இருக்கும். அது யார் மூலமா வரலாம், எந்த சூழ்நிலையில வரலாம், எந்த காரியத்துல வரலாம். கவனிங்க. ஆனா அந்த தடைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சின்ன தருணங்கள். இப்ப நம்ம இன்னைக்கு இந்த கூட்டத்தை வந்திருக்கிறோம், இந்த கூட்டம் முடிவுக்குள்ளாக அந்த கட்டுகள் என்ன விட்டு உடையணும் அப்படிங்கிற வாஞ்சியோடு கூட நம்ம என்ன செய்யணும், போராடி நம்ம என்ன செய்யணும், முழு வீச்சாக ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் எந்த தருணத்தை கொடுத்தாரோ அந்த சமயத்தை கட்டுகளை ஆவியானவர் உடைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. நம்முடைய அளவுகோல அதுதான். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருக்கணும். அளவுகோல் என்னன்னா எப்ப வேணா ஜெபிக்கிறது ரெடியா இருக்கணும். ரெடியா இருக்கணும் இல்ல, ஜெபிக்கணும். வசனம் புரியுதா? ஜெபிக்கிற ரெடி தான், ஆனா என்ன செய்யணும்ல, நம்ம எப்ப வேணா ஜெபிக்கணும், எப்பவுமே ஆவியில் நிறையணும். எந்த சூழ்நிலை என்ன செய்யணும், ஆவியில நிறையணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபிக்கணும்னு அது கற்றுக் கொடுத்தார். நீங்க ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல நீங்க வீதிகளில் நின்று என்ன செய்யக்கூடாது, சத்தமிட்டு நீண்ட நேரம் ஜெபிக்க கூடாது. அதுக்கு பதிலா என்ன செய்யணும் சொல்லுங்க, அறை வீட்டுக்குள்ள போய் உங்கள் கதவை சொல்லுங்க பூட்டி நீங்கள் அந்தரத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நீ என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல ஒரே ரூம் தான் இருக்குது. நான் எந்த ரூம்ல போய் பூட்டி ஜெபம் பண்றது? எல்லாம் வீட்டுக்கு எல்லாத்தையும் வீட்டுல வெளியே துரத்திட்டு நான் மட்டும் பூட்டி ஜெபம் பண்றதா? நான் சொன்ன புரியுதா? அப்படி இல்ல. ஆண்டவர் அந்த நோக்கத்துல சொல்ல. அந்த வசனத்தை படிங்க. 6ஆம் அதிகாரமா மத்தேயு எந்த வசனம் சொல்லிருங்க? 6:6. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா உனக்கு என்ன செய்வாராம், பலன் அளிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்தரங்கத்துல அப்ப நம்ம பூட்டி ஜெபிக்கணும்.
பூட்டி அந்தரங்கமா ஆண்டவரோடு கூட உறவாடணும். ஆண்டவர் கூட நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கூட நம்ம நெருங்கி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஜெபம். அப்படின்னா எதை போட்டுறது? ஆண்டவர் சொன்ன வீட்டு கதவை சொல்லல. புரியுதா சொல்லுது? வீட்டு கதவை சொல்லல. எத்தனையோ ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் பிளாட்பாரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? கர்நாடக மாநிலத்துல குஷ்ரோகம் பிடித்த அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. ரோட்டோரத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த பாதாள சாக்கடை போடுறதுக்கு பெரிய ஒரு குழாய் ரோட்டோரத்துல முதல்ல கிடக்கும். பார்த்திருக்கீங்களா? அப்படியே வரிசையில் அடுக்கி வச்சிருப்போம். அப்படியே இருக்கும். அந்த அந்த குழாயில தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவங்க எந்த கதவை கூட்டுறது சொல்லுங்க. அப்போ கதவு எதை குறிக்குது அப்படின்னா, நமக்கு 5 கதவு இருக்கு. சொல்லுங்க. என்ன இமானு, எத்தனை கதவு இருக்கு சொல்லுங்க? எத்தனை கதவு சொல்லுங்க? எத்தனை கதவு? 5 கதவு. சொல்லுங்க. பார்க்கிறது, கேட்கிறது, சொல்லுங்க, சுவாசிக்கிறது, உணர்கிறது, சிந்திக்கிறது, சொல்லுங்க. 5. இந்த எல்லா கதவை என்ன செய்யணும்? கூட்டு. ஆமென் சொல்லுங்க. நம்ம கண்ணை மூடுனா இந்த ஒரு கதவு போனா 4 கதவு ரொம்ப ஷார்ப்பா திறந்திருக்குது. புரியுது என்ன சொல்றது? சொல்லுங்க. அப்பதான் கேட்கிற சத்தம் எல்லாம் கேட்குது. சொல்லுங்க. அப்ப இந்த கதவை நீ என்ன செய்ய? பூட்டு. இந்த கதை 2 கதவை பூட்டினா அடுத்த என்ன செய்யுது? சொல்லுங்க. மற்ற கதைகள்லாம் கடைசியில ஒரு கதை இருக்கு பாருங்க, சிந்தனைங்கிற கதவு. அதை பூட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுது சொல்றது? அந்த எல்லா கதவை பூட்டி நீ ஒருமுகமாக ஒரே மனதோடு கூட, ஒரே சிந்தையோடு கூட, ஒரே ஆவியோடு கூட நீ ஆண்டவர் நோக்கி பார்க்கிறதா கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் சரியான கர்த்தர் விரும்புகிற ஜெபம். அப்படி உன்னால ஜெபிக்க முடியலன்னா ஏதோ கட்டுகள். அப்ப கட்டு எங்க இருக்கு? கட்டு எங்க இருக்கு? கட்டு எங்க இருக்கு? நம்முடைய 5 புலன்களில பிசாசு சில கட்டுகளை வைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. நம்ம சிந்தனையில நம்ம விடுதலை ஆராதிக்கூடாதபடி ஏதோ கட்டுகளை கொண்டு வந்து அவனுடைய காரியங்களை வைத்திருக்கிறான். ஆமென். அந்த கட்டுகள் உடைகிற வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. விடுதலையாக ஜெபிக்க முடியாது. விடுதலை ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆராதிக்க வரும்போது வேற எந்த சிந்தனையோ வருது, வேற எந்த காரியங்களும் நினைக்கிறோம், வேற எந்த காரியத்தெல்லாம் கேட்கிறோம், யோசிக்கிறோம். அதெல்லாம் யோசிக்கிறதுனால நமக்கு ஒரு மனம் கெட்டு போகிறது. அந்த தேவன் நம்ம ஜெபத்தை கேட்க முடியல. கர்த்தர் வெளியிறங்காம பதில என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. நமக்குள்ள இளைப்பாறுதலும் வர முடியல. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த கட்டுகள் உடைவதற்காக நம்ம என்ன முயற்சி பண்ணிருக்கிறோம்? என்ன முயற்சி பண்ணிருக்கிறோம்? இன்னும் முயற்சியை பண்ணல. நம்ம முயற்சியை பண்ணல. நீங்க 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னா அதுக்கு முன்னாடி பல மணி நேரம் நீங்க ஆயத்தமாகணும். ஆமென் சொல்லுங்க. புரியுதா சொல்றது? நீங்க 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னா பல மணி நேரம் என்ன செய்யணும்? ரெடி ஆகணும். எதை ஆயத்தப்படுத்தணும்? வீட்டையா அல்லது ஜெபிக்க வேண்டிய இடத்தையா? யாரா? எதை ஆயத்தம் பண்ணணும்? உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். உங்க சிந்தையை ஆயத்தப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப 1 மணி நேரம் நீங்க நான் பிரசங்கம் பண்றேன்னா நான் இந்த எடுத்தோட இப்படி பிரசங்கம் பண்றது இல்ல. நான் பல நாள் என்ன செய்யறேன்? நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். பல நாள் பல காரியங்களை சேகரிக்கிறேன். பல சிந்தனைகளை, பல கருத்துக்களை, பல காரியங்களை கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் கொடுக்கிறாரோ, என்னெல்லாம் பேசுகிறாரோ அதெல்லாம் மனதில் வைத்து எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி ஒரு கோர்வையா கோர்த்து அதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் கேட்டு இங்க என்ன செய்யறேன்? சொன்னனாலதான் இந்த பிரசங்கத்தை முழுமையா சொல்ல முடியுது. அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆயத்தப்படுத்திட்டோம்னா நல்லா கவனிங்க. ரொம்ப நேரம் ஆயத்தப்படுத்திட்டோம்னா அந்த நம்ம ஜெபம் ரொம்ப இனிமையாக மாறிடும். ஆயத்தமே இல்லாம நீங்க ஜெபத்தில் உட்கார்ந்தீங்கன்னா உங்க ஜெபம் என்ன செய்யாது? ஓடவே ஓடாது. ரொம்ப கஷ்டப்படணும். நீங்க ரொம்ப பிரயாசப்படணும். ஆனா நீங்க முன்னாடியே ஆயத்தமாயிட்டே அப்படின்னா உங்க ஜெபம் என்ன ஆயிரும்? ரொம்ப ஈஸியா நீங்க ஆண்டவர் கூட நீங்க நெருங்கி வந்துடலாம். ஆமென் சொல்லுங்க. அப்படி நீங்க எல்லா கதவை அடைச்சிட்டு நீங்க உட்கார்ந்து 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலே போதும். வெளியரங்கமான பலன்களை பல மடங்கு நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? அப்போ அந்த கட்டளை உடைஞ்சு நீங்க வெளியரங்கம் நல்லா ஜெபிக்க தொடங்கிட்டேன்னா, உள்ள நல்லா ஜெபிக்க தொடங்கிட்டேன்னா
அந்த ஜப வேலையில தான் அப்படி எல்லா கதவை அடைச்சு ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். ஆண்டவருக்கு அப்ப அந்த அந்த வீட்டுக்குள்ள அந்த தனி அறைக்குள்ள யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? வீட்டெல்லாம் பூட்டியாச்சு, கதெல்லாம் பூட்டியாச்சு. அந்த வீட்டுக்கு அந்த கதைக்குள்ள யார் இருக்கிறா? நாமும் கர்த்தர், நானும் கர்த்தர் மட்டும்தான். அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கிறது? சொல்லுங்க. நானும் கர்த்தர் மட்டும்தான். அங்க எந்த குடும்பம் இல்ல, எந்த பிரச்சனை அங்க இல்ல. நான் சொல்ல புரியுதா? நீ பிரச்சனை குறித்து அங்க யோசிக்காதீங்க, உங்க குடும்பத்தை குறித்து யோசிக்காதீங்க, அங்க உலகத்தை குறித்து அங்க யோசிக்காதீங்க. அங்க யோசிக்க வேண்டிய யார், பார்க்க வேண்டிய யாரு தான்? நானும் கர்த்தரும், நானும் கர்த்தரும். அங்க அங்க நல்லா கவனிங்க. இப்ப நீங்க இப்ப நாங்க இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை ஜனங்கள் இருக்காங்க? இப்ப இங்க உட்கார்ந்தோம்னா நான் கதை அடைச்சிருவேன். நான் இங்க உட்கார்ந்து 10 நிமிஷம் இங்க உட்கார்ந்தா என்ன செய்யணும்? கதவை சொல்லுங்க, அடைக்க முடியும். இங்க எல்லாரும் இருக்காங்க, இந்த ரூம்ல 1000 பேர் இருக்கலாம். ஆனா இங்க உட்கார்ந்துன்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா 1000 பேர் இருந்தாலும் நான் கதை அடைச்சிட முடியும். எனக்கு ஆண்டுக்கு நல்ல அந்த அந்த உறவை ஏற்படுத்த முடியும். நம்ம பஸ்ல போறேன், அங்க எத்தனையோ சத்தம் கேட்குது, எத்தனையோ காரியம் நடக்குது. அந்த பஸ் பிரயாணத்துல ஒரு 1/2 மணி நேரம் உட்காரோம்னா அந்த 1/2 மணி நேரத்துல நம்ம கதை அடைச்சு நம்ம ஆண்டோட உட்கார முடியும். அசல் புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. எந்த இடத்துலயும் எந்த சூழ்நிலையும் நம்ம ஆண்டோட கூட தொடர்பு ஏற்படுத்த முடியும். அந்த அந்த சமாதானம் வந்து அந்த அந்த இளைப்பாறுதலை அந்த சமயத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சில வெளிப்பாடுகளை, சில ரகசியங்களை அந்த சமயத்துல கூட கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியமான அனுபவம். நீங்க பிரயாசப்பட வேண்டியது என்னன்னா, உன் கதவை பூட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். கதவை பூட்ட என்ன செய்யுங்க? நீங்க ரொம்ப நேரம் செல்போன் பாத்தீங்கன்னா கதவை பூட்ட ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரம் மனுஷன் கூட பேசுனீங்கன்னா, மனுஷன் கூட அதிகமான நேரத்தை செலவிட்டீங்கன்னா உங்க கதவை பூட்டுறது கஷ்டம். என்ன பிரதர்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த ரகத்து உங்க வீட்டுக்குள்ள பிரவேசித்து உங்க கதவை போட்டுனா மற்றவங்க எல்லாம் வெளியே என்ன செய்யணும்? துரத்தணும். என்ன பிரதர்? நம்ம வீட்டுல யார் இருக்கலாம்? கண்டது கண்டிதெல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கோம். வந்தவன் போனவங்க வீட்டுல உட்கார வச்சிருக்கோம். சொல்லுங்க. எல்லா சினிமாவும் வீட்டுக்குள்ள இருக்கு, எல்லா சிந்தனையும் வீட்டுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் துரத்தணும்ல, அதெல்லாம் துரத்தணும். அதெல்லாம் பார்க்க கூடாது, அதை பார்க்க நிறுத்தணும். அதுதான் ஆயத்தமாகணும். அது ஆயத்தமாகிறது. ஜெபத்துக்கு ஆயத்தமாகணும்னா அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் என்ன செய்யணும்? அங்கதான் இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்புறம் விடுதலையான ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலைமை, விடுதலையான ஒரு ஜெபம், விடுதலையான ஆராதனை. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. மோசே நியாயப்பிரமாணத்தை, சட்ட திட்டங்களை கொடுத்தான். சட்ட திட்டங்கள் மூலமாக வருகிற காரியத்திலிருந்து நாம் விடுதலை ஆனா மட்டும்தான் நமக்கு இளைப்பாறுகிறோம். ஆமென், ஆமென் சொல்லாமா? சட்டங்கள் நம்மை அடிமைப்படுத்துகிறது, சட்டங்கள் நம்மை சஞ்சலப்படுத்துகிறது. ஆமென். சட்டங்கள் நம்மை சஞ்சலப்படுத்துகிறது. சட்ட திட்டங்கள்லாம் நம்மை விடுதலையான வாழ்க்கை வாழ விடுவதே இல்லை. ஆமென். நாம் விடுதலையான ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள போக வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இல்லை? விடுதலை இல்லவே இல்லை. அல்லேலூயா. நேற்று பைபிள் காலேஜில் படிச்ச ஒரு வசனத்தை திருப்பி உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அது 3ஆம் அதிகாரம் 8-9 படிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற
சுயநீதியை உடையவனாய் இராமல். அல்லேலூயா சொல்லாமா? கவனிங்க, நியாயப்பிரமாணத்தினால் என்ன வருகிறது? சுயநீதி வருகிறது. சுயநீதி என்னது? சுயநீதினா நாம் செய்கிறதுனால வருகிற நீதி. நான் ரொம்ப கரெக்டா பேசுவேங்க, நான் ரொம்ப சரியா நடப்பேங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன நீதி? நான் சுயநீதி சொல்ல முடியும். நான் உழைச்சு நான் சம்பாதிச்சு இந்த காரியத்தை சேர்த்து அப்படின்னு என்னது? சுயநீதி. அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஒரு ஒரு சம்பவத்தை சொன்ன, ஆராதனை முடிஞ்ச ஒரு சம்பவத்தை சொன்ன ஆராதனைக்கு முன்னாடி. அப்ப 2 பேரும் பலி செலுத்த போனாங்க. அப்ப காயின் எப்படி என்ன சொன்னா, நான் சம்பாதிச்சு நான் உழைச்சு நான் பிரயாசப்பட்டு அதனுடைய பலன் என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். அது என்ன நீதி? சுயநீதி. நான் உழைச்சு நான் சம்பாதிச்சு நான் என்னோட திறமையில நான் விதைச்சு நான் அறுத்து அந்த பலனை காணிக்க என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். என்ன நீதி? சுயநீதி. இப்ப நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி. அப்படி நியாயப்பிரமாணம் என்ன? சட்ட திட்டங்கள்ல நியாயப்பிரமாணம். இப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனால என்ன நீதி வருது? சுயநீதி. நான் பரிசுத்தமா வாழ்றேன், நான் நீதியா வாழ்றேன், நான் இந்த பாவத்தை செய்யல, நான் இந்த தப்பு பண்ணல, நான் நியாயப்பிரமாணத்தை மீறல, நான் இந்த சட்டத்தினை மீறாம சரியா வாழுகிறேன். அப்ப என்ன நீதி? சுயநீதி. அது ஆமென் சொல்லாமா? இந்த சுயநீதி ஒரு நாள் நம்ம நீதிமானாக்க முடியாது. இந்த அந்த சுயநீதி நம்ம என்ன செய்யணும்னா, ஏதோ ஒரு வகையில கடைசியில கொண்டு போய் என்ன செய்யணும், நம்மை அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்பட்டவனாக, சட்டத்திட்டங்களுக்கு அடிமையானவனாக அந்த சுயநீதி நம்ம கட்டி வைத்து விடுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வராது? இளைப்பாறுதல் வராது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. படிங்க தொடர்ந்து படிங்க. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் அப்ப என்ன நீதி நமக்கு வேணுமா? அழகா போட்டு பாருங்க. இப்ப நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதி நமக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும். அப்ப அழகா போட்டு இயேசு கிறிஸ்துவின் அது வாசிக்கிற கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி. ஆமென் சொல்லாமா? அப்ப நமக்கு என்ன நீதி? ஆண்டவரே, நான் ஒண்ணு இல்ல, நான் இயேசு நம்புறேன். இயேசு என்ன செய்தாரு? எனக்கு என் பாவங்களுக்காக, என் வியாதிகளுக்காக, தரித்திரத்துக்காக, எல்லா காரியத்துக்காக இயேசு என்ன செய்தாரு? மரித்து, அவர் சிலுவையில மரித்து, ரத்தம் சிந்து மரித்து, அந்த ரத்தம் தான் நம்ம நீதிமானா இருக்கிறது. நான் நடந்து நீதிமான ஆகல, நான் வாழ்ந்து நீதி ஆகல, ஆனா இயேசு கிறிஸ்து கிருபை என்னை நீதியாக மாற்றி இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை நான் நம்பி விசுவாசிக்கிறபடினால அந்த விசுவாசத்தினால எனக்கு நீதி வருகிறது. ஆமென். அப்ப நம்மள விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தோம். ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்ததை நான் நம்பினோம், ஏற்றுக்கொண்டோம். எனக்கு தான் செய்தாரு, எனக்கு தான் அந்த காரியத்தை செய்தாரு என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொண்டபடினால, அந்த விசுவாசப்படினால என்னை ஆண்டவர் நீதிமானாக்கிட்டார். ஆமென். இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவன் அல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருந்தவன் என்ன ஆயிடுவோம்? அடிமையாயிருவோம். நமக்கு என்ன வராது? இளைப்பாறுதல் வராது. இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. யார் கீழ்பட்டவன்? கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். கிருபை ஒரு நாள் நம்ம அடிமைப்படுத்துகிறது இல்ல. ஆமென் சொல்லுங்க. திரும்பி சொல்றேன், கிருபை ஒரு நாள் நம்ம என்ன செய்யல? அடிமைப்படுத்தல. எப்படி அடிமைப்படுத்தல? கவனிங்க. நம்ம தப்பு பண்ணி எத்தனை டைம் தப்பு பண்றோம்? என்ன பிரதர்? இது நியாயப்பிரமாணம் தப்பு பண்ணி என்ன ஆகும்? தண்டனை உண்டு. இது இந்த பரிகாரத்துக்கு இது செலுத்தணும், இந்த பலி செலுத்தணும், அது செய்யணும். இப்ப கிருபை கீழ்பட்டிருக்கபடினால நம்ம எத்தனை விஷயம் தவறோம். தவறும் போது நமக்கு என்ன வருது? மனசு சொல்லுது, நீ தப்பு பண்ணிட்டேன். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர், ஆமா ஆண்டவர், நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவர், ஒத்துக்கிறேன். அந்த தப்புக்கு தண்டனை நீங்க ஏத்துட்டீங்க. ஒரு ரத்தத்தினால எனக்கு என்ன செய்யுங்க? கழுவுறீங்க. கழுவுன இயேசு நான் செஞ்ச இந்த பாவத்துக்காக இயேசு என்ன செஞ்ச? தண்டனை ஏத்துட்டார். இனிமேல் தண்டனைக்கு உட்பட்டவன் அல்ல அப்படின்னு ஒரு கிருபையினுடைய வெளிப்பாடு நமக்கு வந்த உடனே அந்த தண்டனைக்கு என்ன செய்யல? என்ன இம்மா நைட் தூங்கலையா? அப்புறம் தூக்கம் வருது. கவனிங்க. நான் இந்த தண்டனை கீழ்பட்டவன் அல்ல, நான் இயேசுவை நம்புகிறேன். இயேசு எனக்காக என்ன செய்தார்? இயேசு என்னுடைய நான் பண்ண தப்புக்காக, நான் பண்ண பாவத்துக்காக இயேசு ஏற்கனவே தண்டனை ஏற்றுக்கொண்டார். இயேசு தண்டனை ஏற்றுக்கொண்டு எல்லாம் முடித்துட்டார். இனிமேல் நான் சுமக்க தேவையில்லை.
அப்படின்னு நமக்கு ஒரு வெளிப்பாடு வந்த உடனே, அப்படிங்கிற அந்த கிருபைக்குள்ள வந்த உடனே எனக்கு என்ன வந்துடுது? நமக்கு இளைப்பாறுதல் வந்துடுது. ஆமென். அப்ப நான் கிறிஸ்துவின் அல்லது நியாயபரமான தண்டனை கீழ்ப்பட்டவன் அல்ல, அந்த விடுதலையாக்கப்பட்டு கிருபைக்குள்ள வந்தபடினால எனக்கு என்ன வந்தது? இளைப்பாறுதல் வருகிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது இளைப்பாறுதல் எப்படி வருகிறது அப்படின்னா, உண்மையான ஆராதனை, உண்மையான விடுதலையின் ஆராதனை செய்யும் போது நமக்குள்ள இளைப்பாறுதல் வருகிறது. ஆமென். எத்தனை பேர் உண்மையான ஆராதனை செய்திருக்கீங்க? நான் சொல்லட்டுமா? நீங்க யாருமே செய்யல. உண்மையான ஆராதனை செய்யும் போது உங்களை மறந்து விடுவீர்கள். நீங்க எங்க இருக்கிறோன்னு தெரியாது. நீங்க உண்மையான ஆராதனை செய்வீர்களானால் உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரும், உங்க கண் கலங்கும். என்ன சாம், எப்ப கண்ணு கலங்குறது? கொடைக்கானலுக்கு அப்ப விடல பாஸ்டர், அப்ப கண் கலங்குறது. ஆராதனை பண்ணும்போது என்ன செய்ய மாட்டேங்குது? கண்ணு கலங்க மாட்டேங்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ உண்மையான ஆராதனை செய்யலன்னு அர்த்தம். நான் சொல்றேன், எத்தனை புரியுது? புரியுதானே சொல்றது? அப்ப உண்மையான ஆராதனை நமக்கு தேவை, மெய்யான ஆராதனை, விடுதலையின் ஆராதனை. அப்ப நமக்கு இளைப்பாறுதல் வந்துடும். நீங்க நல்லா நீங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல நீங்க ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள இருதயம் லேசானதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி லேசா, அப்படியே ஒண்ணுமே நமக்கு இல்லை, அப்படியே அதான் ஆராதனை. அதான் ஆராதனை. அந்த அனுபவம் நம்ம இப்போ எப்பவுமே இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு இளைப்பாறுதல் அங்கதான் வருகிறது. நம்மை மறந்து நம்மை ஒரு பொருட்டாக எண்ணாமல் கர்த்தர் மட்டுமே நமக்கு முன்னாடி தெரியணும். நம்ம யாருமே நம்முடைய சுயமோ நம்முடைய காரியமோ அங்க ஒண்ணுமே இருக்காது. அதுதான் ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனை நம்மை மறந்து விடுவோமானால், நம்மை முற்றிலுமாக நம்ம சிறுகவும் ஆண்ட பெறுவாரானால் அங்கதான் இளைப்பாறுதல் நமக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. ஒன்னு சொல்றேன், இளைப்பாறுதலை கர்த்தர் நேசிக்கிறார், இளைப்பாறுதலை கர்த்தர் விரும்புகிறார், இளைப்பாறுதலை கர்த்தர் அவர் சந்தோஷமாக அனுபவிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு இளைப்பாறுதலுக்கு ஒரு நேரத்தை, ஒரு நாளையும் உண்டாக்கி அந்த நாளிலே கர்த்தர் என்ன செஞ்சாராம்? இளைப்பாறினார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை இளைப்பாறுன்னு விரும்புறீங்க? ஆண்டவரே, யாருக்குமே இளைப்பாற வேண்டாமா? இளைப்பாறுதல் என்ன? இளைப்பாறுதல் என்ன? நம்முடைய எல்லா பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து, நம்முடைய கவலைகள் எல்லாம் மறந்து, கவலையெல்லாம் நம்மகிட்ட அகன்று போய் நமக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு விவரிக்க முடியாத ஒரு ரெஸ்ட், ஒரு சமாதானம் உண்டாக்குறதே அதுதான் இளைப்பாறுதல். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, உங்களை வாங்க ஒரு 3 நாள் டூர் போலாம் அப்படின்னு நாங்க எல்லா செலவை நாங்க ஃப்ரீயா ஏத்துக்கிறோம், எல்லா சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா ஏத்துக்கிறோம் அப்படின்னு அப்படியே உங்களிருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தனியா ஒரு இயற்கையான ஒரு பாங்கான ஒரு இடத்துக்கு ஒரு டூர் கூட்டு போய் எல்லா செலவும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க என்னெல்லாம் கேட்கறோம் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாள் உங்களுக்கு தெரியாது, 2வது நாள் 3வது நாள் பாத்தீங்கன்னா இதெல்லவா சொர்க்கம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அங்க விட்டுட்டு வரும்போது ஒரு மனசே இருக்காது. ஐயோ, திரும்ப அங்க போகணுமா, திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ள போகணுமா, திரும்ப அந்த வீட்டுக்கு போகணுமா, திரும்ப அந்த சூழ்நிலைகளை போகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா? சொல்லுங்க. அதான் அங்கதான் இளைப்பாறுதல், அங்கதான் இளைப்பாறுதல். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அந்த இளைப்பாறுதல் தான் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த இளைப்பாறுதலுக்காகவே ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அந்த இளைப்பாறுதலுக்காகவே கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. போன வாரம் வாசித்த வசனத்தை திருப்பி படிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 4:1. ஆனபடினாலே
அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய இளைப்பாறுதல். யாருடைய இளைப்பாறுதல்? யாருடைய? கர்த்தருடைய இளைப்பாறுதல். கர்த்தருடைய இளைப்பாறுதல். ஆமென் சொல்லாமா? இப்ப ஆண்டவர் 7 நாள்ல அல்லது 6 நாள்ல ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வேலை செய்து முடித்து 7வது நாள்ல கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஓய்ந்திருந்தார். அந்த வசனம் படிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3. முடித்த பின்பு ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். ஆமென் சொல்லாமா? ஆண்டவர் என்ன செய்தாரு? ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7வது நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென் சொல்லாமா? அப்ப ஆண்டவர் அவருக்கு ஓய்ந்திருக்கும்படியான ஒரு நாளையே உண்டாக்கி அந்த நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். எத்தனை நாள் ஓய்ந்திருந்தார்? ஆண்டவர் செய்து முடித்த காரியம் என்ன? எல்லாம் செஞ்சு முடிச்சாருல்ல. இப்ப ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம் ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க. இருக்கா? இல்லை. இருக்கா? இல்ல. ஒரு வருஷம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 5:17. யோவான் 5:17. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் வேலை செய்யறாரு. கவனிங்க, கவனிங்க. 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் படிச்சோம். தேவன் எல்லாவற்றையும் கிரியைகள் எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தார். கவனிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் படிச்சோம். ஆண்டவர் எல்லா கிரியைகளையும் முடிச்சுட்டு ஓய்ந்திருந்தார். அப்ப எல்லாத்தையும் முடிச்சிட்டாருல்ல. இனி அவர் செய்ய வேண்டிய ஒன்றுமே இல்ல. ஆனா இங்க யோவான் 5:17 வாசிக்கிறோம், என் பிதாவானவர் இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் என்ன செய்யறேன்? கிரியை செய்கிறேன். கவனிங்க. 2ஆம் அதிகாரத்துல படிச்சோம், ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, ஓய்ந்திருக்கிறாரு படிச்சோம். ஆனா இங்க 5:17 படிக்கிறோம், ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறாரு? ஏதோ வேலை செய்யற, கிரியை செய்யறார், வேலை செய்யறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏன் ஆண்டவர் வேலை செய்ய தொடங்கினார்? ஆண்டவர் ஏன் கிரியை செய்கிறார்? அப்ப அவருக்கு ரெஸ்டே இல்லையா? ஆண்டவருக்கு ரெஸ்டே இல்லையா? ஏன் ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்கல? ஏன் ஆண்டவர் திரும்பி வேலை செய்ய தொடங்கிட்டார்? ஆண்டவர் ஏன் திருப்பி கிரியை செய்ய தொடங்கிட்டார்? எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. சொல்லுங்க. அப்ப எதை பெண்டிங் வச்சுட்டாரா? சொல்லுங்க. எல்லாத்தையும் நல்லது, கம்ப்ளீட், எல்லாம் பர்ஃபெக்டா முடிச்சிட்டார். அப்ப என்ன வேலை செய்கிறார்? கவனிங்க. ஆண்டவர் மனிதனை தமது சாயலாக உண்டாக்கி, தமது ரூபத்தின்படியே உண்டாக்கி, அவனுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி, அவன் இளைப்பாற வேண்டும். என் சமூகத்துல இளைப்பாறு உள்ள வாழ்க்கை, அவனுக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது, எதை குறித்து அவன் கவலைப்படக்கூடாது, எதை குறித்து அவன் பயப்படக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆனா மனிதன் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்து, பாவத்தினால வருகிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக அவன் மாறிவிட்டபடினால கர்த்தர் திருப்பி வேலை செய்ய தொடங்கினார். புரியுது சொல்றது? திருப்பி என்ன செஞ்சாரு? அவர் வேலை செய்ய தொடங்கிட்டார். அப்பொழுது ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் நான் பகை உண்டாக்குவேன், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய், அவர் உன்னை தலையை நசுக்குவார். இப்ப ஆண்டவர் சும்மா இருக்க முடியல. என்னுடைய சாயல படைக்கப்பட்ட என்னுடைய மகனாய் இருக்கிற என்னுடைய மனுஷன், அவன் என்னுடைய சாயலை இழந்து போனான், அவன் பாவத்துல சிக்கி விட்டான், அவன் தரித்திரத்துல சிக்கி விட்டான், அவன் பிரச்சனையில சிக்கி விட்டான், அவன் பிசாசு கையில் அகப்பட்டு விட்டான் என்று சொல்லி அவன் ஆண்டவர் அறிந்து அன்றையிலிருந்து கர்த்தர் வேலை செய்ய தொடங்கினார், அவர் கிரியை செய்ய தொடங்கினார். அதனாலதான் இயேசு பேரு பிதாவானவர், என் பிதா இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறாரு? கிரியை செய்கிறார்.
நானும் கிரியை செய்கிறேன். அப்ப ஆண்டோட பிதாவுடைய கிரியை என்ன? அவர் என்ன செயல்படுகிறார்? என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்? எதுக்காக வேலை செய்கிறார்? கடைசி மனுஷன் வரைக்கும் பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலையாகி, சாபத்திலிருந்து முழுமையான விடுதலையாகி, பிசாசின் கையிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டவனாக, ஆண்டவரோடு திருப்பி அடைக்கப்பட்டவனாக, பரிசுத்தமாக, நீதியுள்ளவனாக எப்பொழுது மாறுகிறானோ அன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். கடைசி ஒரு மனுஷன் வரைக்கும் எப்பொழுது முழுமையாக பாவத்திலிருந்து விடுதலையாகி, பிசாசுக்கு விடுதலையாகி, எப்பொழுது பரிசுத்தமாக மாறுகிறானோ, எப்பொழுது ஆண்டவருக்கு இணைக்கப்படுகிறானோ அன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்குள்ள கிரியை செய்கிறார், உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார், உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் கிரியை செய்கிறார். யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்கிறார். இந்த பட்டணம் முழுமையாக ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்ற, நானும் கிரியை செய்கிறேன், நானும் கிரியை செய்கிறேன். அவருடைய கிரியை முடிந்து போகாது. அவர் சும்மா உட்காரவே மாட்டார். சும்மா என்ன செய்ய மாட்டாரு? உட்காரவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஏசாயால ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். Thank you Jesus. Hallelujah. அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம், ஏசாயா 62:1. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமா இருக்க மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தம். சீயோன் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு நகரம், எருசலேம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். புரியுது சொல்றது? எருசலேமை கர்த்தர் தெரிந்து கொண்டார், சீயோனிலே கர்த்தர் என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுகிறார். அது மகாராஜாவின் நகரம். கர்த்தருங்க குடியிருக்கிறார், கர்த்தருங்க வாசம் பண்ணுகிறார், கர்த்தருங்க ஆளுகை செய்யும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு இடம். ஆமென் சொல்லுங்க. சீயோன் எதுதான்? எருசலேம் எதுதான்? நம்ம தான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், ஆண்டவர் முன்குறித்த ஒரு நகரம், அது நானும் நீங்களும் தான். புரியுது சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாயிராமலும். அப்படின்னு அர்த்தம், நான் ரெஸ்ட் எடுக்கலப்பா, இன்னும் எனக்கு இளைப்பாறுதல் இல்ல, இன்னும் எனக்கு என்ன இல்ல? இளைப்பாறுதல் இல்ல, இன்னும் சும்மா இல்ல, நான் மௌனமா இல்ல. நான் மௌனமாயிராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவிட்டையை போலவும் வெளிப்படும் மட்டும் எனக்கு இளைப்பாறுதல் இல்ல. கர்த்தர் சொல்றார், எனக்கு இளைப்பாறுதல் இல்ல. அதோடைய நீதி, அதோட பரிசுத்தம் தீவட்டியை போல இருக்கணும். ஆமென். அந்த வசனம் படிங்க. அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு எரிகிற. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய நீதி பிரகாசமா எரிகிற வரைக்கும் ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டார். இன்னைக்கு டெய்லி என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, என் குடும்பத்துல, உங்க குடும்பத்துல, நம்ம சபை மத்தியில, இந்த உலகத்துல கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நான் சொல்ல புரியுதா? கர்த்தர் எங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, கர்த்தர் வாழ்க்கையில எங்க இருக்கிறாரு, கர்த்தர் என்ன செய்யறார், கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே. என்னுடைய நீதி, என்னுடைய ரட்சிப்பு அது பிரகாசிக்கிற தீவட்டியை போல மாற வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாள் என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஏன் சொல்றாரு, என் பிதா இன்னைக்கு வரைக்கும் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். எதுக்காக கிரியை செய்யறாரு? என்ன கிரியை செய்யறாரு? என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய நீதி, என்னுடைய ரட்சிப்பு என்ன செய்யணும்? எரிகிற தீவட்டி போல மாறணும். ஆமென். அப்படி மாறிடுச்சுன்னா, அப்பாடா, என் பிள்ளையை திருப்பி கொண்டு வந்துட்டேன், என் பிள்ளையை திருப்பி பரிசுத்தமா மாத்திட்டேன், என் பிள்ளையை திருப்பி என்ன செஞ்சுட்டேன், என்னுடைய கிருபைக்குள்ளாக என்னை கொண்டு வந்துட்டேன் என்று சொல்லி கர்த்தர் இளைப்பாறுவார். அது வரைக்கும் அவருக்கு என்ன இல்ல. நீங்க நினைக்கிறீங்க நான் தான் இளைப்பாறுதல் எல்லாம் இருக்கிறேன்னு அப்படி நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படித்தான் இருக்கிறேன். என்னை விட்டு தூரம் போயிட்டியே, என்னுடைய நிம்மதி நீ இழந்துட்டியே,
என்னுடைய சமாதானத்தை இழந்துட்டியே, என்னுடைய பரிசுத்தத்தை நீ இழந்துட்டியே, என்னுடைய உறவை நீ இழந்துட்டியே என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். புரியுதா? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சும்மா இல்லைங்க, அவர் நமக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப அவரே அப்படி செய்யும் போது நம்ம என்ன செய்யணும்? அவரே நமக்காக கிரியை செய்கிறார், பிரயாசப்படுறாரு. நம்ம என்ன செய்யணும்? அவர் என்னமா கிரியை செய்து போட்டு பாஸ்டர் நான் நிம்மதியா படுத்து என்ன செய்வேன்? தூங்குவேன். ஆமே அப்படி சொல்லுவோமா? 41ஆம் அதிகாரம் அதே ஏசாயா 41:1 படிங்க. ஏசாயா 41:1. தீவுகளே நான் கிரியை செய்யட்டப்பா, நான் கிரியை செய்கிறேன், அதனால நீங்க என்ன செய்யுங்க? மௌனமாயிருங்க. ஆண்டவர் சொல்ல நான் கிரியை செய்யறேன், ஆனா நீங்க எப்படி இருங்க? மௌனமா இருங்க. நீங்க ஜெபத்துல நீங்க தாழ்த்தி உட்காருங்க. உன் கதவுல அடைச்சிட்டு என் சமூகத்துல வந்து மௌனமா என்ன செய்? நீ உட்காரு, காத்துரு. உன் பிரச்சனை எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன தேவை என்று கர்த்தர் சொல்லுங்க. அறிஞ்சிருக்கிறாரு. உனக்கு இன்னும் தேவைன்னு ஆண்டவர் தெரியும். நீ என்ன நிலைமையில் இருக்கிற ஆண்டவர் தெரியும். அதனால என்ன செய்ய? மௌனமாயிரு. எத்தனை ஜெபத்துல மௌனமாயிரு கற்றுக்கொண்டிருக்கீங்க? எத்தனை ஜெபிக்க மௌனமா ஜெபம் பண்ணுவீங்க? பாஸ்டர் நானும் மௌனமா ஜெபம் பண்ணி பாக்குறேன், அடுத்த 2வது நிமிஷமா தூங்கிறேன் பாஸ்டர். அப்படித்தானே? மௌனமா ஜெபம் பண்ண 2 நிமிஷத்துல என்ன செய்வாங்க? சர்ச்சில் எத்தனை பேர் தூங்குறாங்க? அப்படியே தாளாட்டு படுற மாதிரி இருக்கு. 2வது நிமிஷம் என்ன செய்யறது? தூக்கம். இப்ப நிறைய கண்கள் சொருகிறது. அரை தூக்கத்துல அப்படியே பாஸ்ட் வேற பார்த்துட்டு முழிச்சு பாக்குறாரு, என்ன செய்யறது? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடி என்ன செய்யும்? மௌனமாயிருங்க. நீ ஒண்ணு பேசாத, நீ ஃபர்ஸ்ட் என்ன ஒப்பு கொடு, முற்றிலுமா இந்த சமூகத்துல அர்ப்பணி, மௌனமாயிரு. இந்த மௌனமா பண்ற ஜெபம் தான் பெரிய ஜெபம், வீரியமுள்ள ஜெபம், பலனை கொண்டு வருகிற ஜெபம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அது வாசிக்க, தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். போதும். அப்படி மௌனமா காத்திருந்து, அதை காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபம், காத்திருக்கிற ஜெபம். காத்திருக்க நம்ம ஆண்டவர் சொல்றாரு, உங்க பலன் என்ன? புதிதாகிறது. காத்திருக்கிறவளோ புது பலன் அடைவார்கள். நீங்க ஜெபத்துல காத்திருக்க பழகணும். நீங்க 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா அந்த 1/2 மணி நேரத்துல 1/4 மணி நேரம் காத்திருக்க பழகுங்க. 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா, ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்க பழகுங்க. 3 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா, ஒரு 1 மணி நேரம் காத்திருந்து ஜெபம் பழகுங்க. நான் சொல்ற புரியுதா? அப்ப காத்திருக்கிற ஜெபம் என்னது? எதையும் நீங்க பேசக்கூடாது, எதையும் நீ யோசிக்க கூடாது, அப்படியே மௌனமா காத்திருக்கணும். எதையும் உங்க மூலம் எந்த வெளிப்பாடு வரக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக கை கட்டி காத்திருக்கணும். கோர்ட்டுக்கு போறோம், கோர்ட்டுக்கு போனோன்னு அங்க ஜட்ஜு முன்னாடி நீ வளவள கொலகலம் பேசின ஜட்ஜ் என்ன செய்வாரு? அங்க முன்னாடி பின்னாடி கூண்டு போய் உட்கார்றான்றாரு. எங்க அப்பாவோட செக்கு கேஸுக்கு போவோம், கோர்ட்டுக்கு நான் மாசம் போவேன் எங்க அப்பா கூட்டிட்டு. அப்ப சில பேர் என்ன செய்ய மாட்டேன்னா, ஒரு மாசம் வரலன்னா அடுத்த மாசம் வாரண்ட் போட்டுருவான். ஒருத்தர் அவன் வாய்தாக்கு என்ன செய்யணும்? கரெக்டா வரணும். கிரிமினல் கோர்ட்ல அதோட வரல வாரண்ட் போட்டாங்கன்னா அடுத்த மாசம் அவன் வந்துட்டான்னா என்ன செய்வாங்க? அப்படி அந்த பின்னாடி கூண்டு எல்லாம் உட்கார்ந்துருவான். பார்த்தா பெரிய பெரிய ஆளா இருப்பான், நல்ல டீசென்டான ஆளா இருப்பான். ஆனா கூண்டுல என்ன செய்வான்? கீழே உட்கார்ந்துட்டு இருப்பான். இது வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் வந்துட்டு இருப்பான்.
வாரண்ட். உட்கார்ல என்ன ஜெயில போட்டுருவாங்க. நான் சொல்ல புரியுதா? சொல்லுங்க. அந்த நீதிபதிக்கு அவ்வளவு மரியாதைனா சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் படைத்த நீதிபரரா இருக்கிற நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் மௌனமா இருக்கு. மௌனமா இருக்க 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 நம்முடைய பலனை கர்த்தர் புதிதாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க மௌனமா இருந்தது பலனை புதிதாக்கி கொண்டு அப்புறம் சமீபத்துல வந்து எங்களோட என்ன செய்யுங்க, பேசுங்க. அது வரைக்கும் என்ன செய்யாத, பேசாத, நிறுத்து. தேவையில்லாத பிராதுகளை, தேவையில்லாத வழக்குகளை, தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வந்து என்கிட்ட சொல்லாத நீ. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஜெபம்னா போதும், கட 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 கடன்னு என்ன செய்வான், மழை பெய்யற மாதிரி என்ன பெஞ்சு ஆமென், கேட்டா கேளு, கேட்காட்டி போ, போயிட்டு வர அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறது. அவருக்கு பரிதாபம் வந்துட்டு பாரு கேட்கிற ஒரு ஆளு. சொல்லுங்க, நீங்க அந்த இடத்துல இருந்து என்ன செய்வீங்க? எங்க சின்ன வீட்டுக்காரர் போன் பண்ணுவார். அப்படின்னு போன் பண்ணா நான் என்ன செய்ய, போன் எடுத்து ஹலோ அப்படின்னு பேச தொடங்க. இந்த போன் வச்சிருக்கேன். நான் வச்சுட்டு எல்லா வேலையை முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு சொல்லுங்க, சரி சரி அப்படின்னு கட் பண்ணிடுவேன். ஏன்னா அவருடைய குணம் என்னன்னா, போனை பண்ண ஆரம்பிச்சாரு, பேச ஆரம்பிச்சாருன்னா நான் இடையில என்ன பேசினாலும் அவர் கேட்க மாட்டாரு, அவர் பேசிட்டே இருப்பாரு, பேசிட்டே இருப்பார். நம்ம என்ன இருங்க அப்படி சொல்ல, அதெல்லாம் நீ என்ன சொன்ன எனக்கு கவலை இல்லை, நான் என்ன செய்வேன், பேசிட்டே இருப்பேன். இப்படி கேட்டு கேட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, வெறுத்து போச்சு. அதனால போன் பண்ணாருன்னா ஹலோ அப்படின்ட்டு இவர் என்ன பேசுற எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா நம்ம சொல்ல என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டாரு. அப்படின்னு என்ன செய்ய, போன் வச்சுட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லா வேலையும் என்ன செய்வோம், மெதுவா பார்த்துட்டு. அவருக்கு கொஞ்ச நேரம் பேசுற சட்டு புட்டுன்னு பேசுற ஆள் கிடையாது. என்ன செய்வாரு, அந்த அரைச்ச மாவையே என்ன செய்யணும், அதை அரைச்சு பொடியாகி நைஸ் ஆகிற வரைக்கும் என்ன செய்வாரு, பேசிட்டே இருப்பார், அரைச்சிட்டே இருப்பார். ஒரு சாதாரண மனுஷனுக்கே காது ரத்த வர மாதிரி ஆகுது, கர்த்தருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. பிராக்டிக்கலா ஒரு நடைமுறை வாழ்க்கையில நம்ம யோசிக்கிற பாடு யோசிக்கணும். ஆண்டவர் சொல்ற முன்னாடி படிரு, மௌனமாயிரு. அதுதான் இளைப்பாறுதல். நீங்க மௌனமா ஜெபிக்க கற்றுக்கொண்டுட்டீங்கன்னா உங்க ஜெப வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாறிவிடும். உங்களுடைய சுவாபங்கள் எல்லாம் மாறிடும். சொல்றது புரியுதா? உங்களுக்கு உங்க சுவாபங்கள் என்ன ஆயிரும், மாறிடும். பொறுமை இல்லாதவங்களுக்கு பொறுமை வந்துடும். எதெல்லாம் உங்களால உங்களுடைய சுவாபங்களை எதெல்லாம் உங்க மாற்ற முடியலையோ அந்த அப்படிப்பட்ட தருணத்துல உங்க சுவாபங்கள் மாறிடும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. இச்சை அடக்க வந்துடும், இச்சை அடக்க வந்துடும். அந்த இடத்துல ஆவியானவர் உங்களுக்குள்ள இடைப்படுகிறதை நீங்க உணர முடியும். ஆவியானவர் இடைப்படுவார். எலியா மலைக்கு போனான், இடி முழக்கம், மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெருங்காற்று வந்தது. அங்கெல்லாம் ஆண்டவர் இல்லை. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மெல்லிய சத்தம் வந்தது, அமைதல் உண்டானது. அந்த அமைதலுக்கு அப்புறம் மெல்லிய சத்தம் வந்தது, எலியாவே உனக்கு என்ன காரியம், எதுக்கு வந்த நீ? ஆமென் சொல்லுங்க. நம்ம என்ன செய்யறோம், இடி முழக்க மின்னல்லையே போதும், அப்பா சூப்பர் அப்படின்னு நிறுத்திடுறோம். இல்ல, அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த 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 அமைதலுள்ள அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். கர்த்தர் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, கிரியை செய்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், மௌனமா இருக்கணும். கர்த்தர் கிரியை செய்யணும்னா நம்ம என்ன ஆகணும், மௌனமா இருக்கணும். பெட்ரோல் பங்க் போறீங்க, பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி அந்த பெட்ரோல் பங்க்ல அந்த பெட்ரோல் போடுற அந்த பம்ப் பாய் என்ன சொல்லுவாரு, முதல்ல உங்க வண்டி ஆஃப் பண்ணுங்க, வண்டிய ஆஃப் பண்ணு. கேஸ் அடிக்க போறவங்க என்ன செய்யும், வண்டி ஆஃப் பண்ணி சாவி கையில் கொடுத்துடணும். தெரியும் உங்களுக்கு? எல்பிஜி கேஸ் அந்த கேஸ் அந்த அடிக்க போனீங்கன்னா
உங்க வண்டி ஆஃப் பண்ணி உங்க சாவி என்ன செய்யணும்? அவன் கையில கொடுத்தாதான் அவன் கேஸ் என்ன செய்வான்? அடி பையன், ஏன் அப்படி சொல்றாங்க? ஆளு தானே இருங்க, வெடிச்சிடும். ஆண்ட சொல்றாரு, நீ கடன்னு ஓடாத, நிறுத்து, நில்லு, நீ மௌனமாரு, உட்காரு, என் சமந்து வா, அப்பதான் உனக்கு பலன் வரும். அப்பதான் உனக்கு என்னெல்லாம் தேவையான கொடுப்பேன். புரியுதா சொல்றது? எதுவும் புரியுது? நம்ம என்ன செய்யணும்? அதுல டைம் இல்ல ஆண்டவரே, அதுக்குள்ள நேரம் இல்லை எனக்கு, நான் ஓடிட்டே இருப்பேன், எனக்கு இளைப்பாறுதல் கொடுத்துருக்கேன், அது எப்படி தர முடியும்? நான் நிறுத்த மாட்டேன், என் வேலை செஞ்சுட்டே இருப்பேன், நான் ஓடிட்டே இருப்பேன், ஜோமட்டே இருப்பேன், நான் வாயில பேசிக்கொண்டே இருப்பேன், நான் செயல்பட்டு கொண்டே இருப்பேன். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ செயல்படுற வரைக்கும் நான் செயல்பட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த பாயிண்ட்ல என்னால முடியலாண்டவரே என்று சொல்லி நாம் எப்பொழுது அந்த கடைசி தருணத்துல நம்ம ஆண்டவர்ட்ட அறிக்கை செய்யறோமோ, எப்பொழுது உண்மையாலுமே ஆண்டவருக்கு அந்த காரியத்தை நம்ம சொல்லுகிறோமோ, அப்பொழுது சொல்லுவார், நீ உன்னால முடியாது, நீ கொஞ்சம் அமைதியாரு, இப்ப நான் செய்யற காரியத்தை பாரு, இப்ப நான் செயல்படுகிற பாரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செயல்படுறாரு, நாம் செயல்படுவதை நிறுத்தணும், அங்கதான் இளைப்பாறுதல் வரும். அதுதான் விசுவாசம். நீங்க விசுவாசத்துல நீங்க ஆண்டவர் செயல்பட விட்டு கொடுக்கணும். நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் செய்கிறத என்ன செய்யுங்க, பாருங்க, அதான் செயல்பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாத எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களை ரட்சிக்கிற வேலை யாரு? யாருக்கு? கர்த்தருக்கு இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நான் இந்த ஆளை ரட்சிப்பு கொண்டு வராம விட மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்யணும்? போட்டு உருட்டி பேசு பேச்சு சொற்பொழிவெல்லாம் ஆற்றி அவர் என்ன செய்வாரு? போதும் ஆண்டவரே அப்படின்னு அவரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நல்லா கவனிங்க, நீங்க மௌனமா இருக்கணும். நான் சொல்ல புரியுதா? நீங்க என்ன செய்யணும்? மௌனமா இருக்கு. நம்ம சபையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நம்ம சபைக்கு வர ஒரு அம்மா வீட்டுக்கு சொல்ல, சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் போய்தாவேன், எனக்கு நீங்க உங்களை விட எனக்கு ஆண்டவர் முக்கியம், எல்லாத்தோட ஆண்டவர் நமக்கு, நான் போய் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வீட்டுக்கார சொல்லுவாரு, நீ சர்ச்சுக்கு போனேன்னா செயின் போட்டு போகாது, அதை போட்டு போகாது, இது போட்டு போகாது, கல்வி வச்சு எல்லாம் அங்க போய் பிடிங்கிடுவாங்க. கரெக்டு. அடி, வயசானமோ அடி, வீட்டுக்காரர் அடி. இங்க வரும்போது கண்ணை வீங்கி, காது வீங்கி, காயப்பட்டெல்லாம் வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு விட மாட்டேங்கிறாங்க, அழுவாங்க. அப்ப நான் சொல்லி கொடுத்தவங்களுக்கு, நீங்க எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறேன்னு உங்க குடும்பத்தை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிறேன்னு யாரும் தெரிஞ்சா போதும், கர்த்தர் தெரிஞ்சா போதும். நான் எவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிறேன் தெரியுமா? நான் சர்ச்சு தான் முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம், எனக்கு உங்களை எல்லாத்தோட ஆண்டவர் முக்கியம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் எதிர்த்துட்டு அடி வாங்கிட்டு உதவி வாங்கிட்டு சர்ச்சுக்கு வர்றாங்க. இப்ப அவங்க வீட்டுல என்ன நினைக்கிறாங்க? என்னை விட இவளுக்கு யார் தான் முக்கியம்? கர்த்தர் தான் முக்கியம். நீ கர்த்தரே கட்டிட்டாளு, நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும், நான் எதுக்கு ரட்சிக்கு வரணும், நான் எதுக்கு ஆண்டுக்கு வரணும், எனக்கு தேவை, நீ தேவையில்லை, நீ வணங்குற இயேசு எனக்கு தேவையில்லை. யார் சொல்லுவா? குடும்பத்தார் சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இப்ப நம்ம சொல்லி கொடுத்து, நீங்க எவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிறன்னு உங்க வீட்டுக்காரருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா உங்க வீட்டுக்காரருக்கு என்ன தெரியும்னா, என் மனைவி எவ்வளவு என்ன நேசிக்கிற தெரியுமா? நீங்க கிறிஸ்துவின் அன்பை யாருக்கு வெளிப்படுத்தணும்? ரட்சிக்கப்பட நபருக்கு வெளிப்படுத்துங்க. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்து. அப்ப அந்த அன்பு அவன் இதயத்தை மாற்றும். உங்க வீட்டுக்காரரு சர்ச்சுக்கு போவான்னு சொல்றாரா? நீ சர்ச்சுக்கு வராத, நான் சொல்ல, நீ சர்ச்சுக்கு என்ன செய்யாத, வராத. நீ எப்ப வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு போக சொல்றாரு அப்ப சர்ச்சுக்கு வந்தா போதும். அந்த அம்மா 1 வாரம் 2 வாரம் சர்ச்சுக்கு வரல. அவன் வீட்டுக்காரர், நீங்க வீட்டுக்காரர் உங்க மேல நீங்க எவ்வளவு உங்க வீட்டுக்காரர் நேசிக்கிறான்னு வீட்டுக்காரர் தெரிஞ்சா போதும். என்னெல்லாம் நீங்க செய்யணும் அத்தனை செய்யுங்க. வீட்டுக்காரர் வெறுக்காதீங்க, பேசாதீங்க, கோச்சுக்காதீங்க. கிறிஸ்துவின் அன்பை உங்க வீட்டுக்காரர் வெளிப்படுத்துங்க. கிறிஸ்துவின் அன்பை உங்க மூலமா அவங்க வீட்டுக்காரர் என்ன செய்யணும்? பார்க்கணும்.
கிறிஸ்துவின் அன்பை பார்க்கணும். நான் சொல்லிக் கொடுத்தேன். அப்ப சொன்ன போது அம்மா அதே செய்தாங்க. அடுத்த வாரம் 2 வாரம் கழிச்சு, என்ன சர்ச்சுக்கு போல, வா ஏறு, நான் வண்டியில ஏறு, நான் உனக்கு கொண்டு விடுறேன். 3 வாரம் அவரே கொண்டு சர்ச்சில் விட்டுட்டு சர்ச்சு முடிஞ்சு வெயிட் பண்ணி என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போறாரு. இவங்க என்ன சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டாங்களா? சர்ச்சுக்கு போறோம்னு சொன்னாங்களா? இல்லையே. அப்ப கர்த்தர் அவருடைய அன்பு நாம் சரியாக நம்ம செய்யும் போது கர்த்தர் அங்க என்ன செய்யறாரு, கிரியை செய்கிறார். நீ சும்மா இரு, நீ மௌனமாயிரு, நான் செய்ய வேண்டியது நான் செய்வேன். நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய பலத்தினால, நம்முடைய ஞானத்தினால, நம்முடைய காரியத்தினால நம்ம செய்யலாம் என்று சொல்லி நாம எல்லாம் முயற்சி செய்யறபடினால எல்லாமே தோல்வியில முடியும். ஆமென் சொல்லுங்க. இளைப்பாறுதலை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. ஆனா நாம் என்ன செய்யறோம், இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். காரணம் என்ன, நாம் மௌனமா இருந்தா தான் கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். அல்லேலூயா. நம்மால எதையும் செய்ய முடியாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சபைக்கு இடம் வாங்குற காரியம் அப்படிதான், இந்த சபையுடைய எல்லா காரியம் அப்படிதான். நம்மால எதையும் செய்ய முடியாது. வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர், அது செய்து முடிக்கிறதும் ஆண்டவர். ஆமென். மனுஷனுடைய முயற்சி அது விருதாள முடியும். மனுஷனுடைய பிரயாசங்கள் அது ஒன்றுக்கு உதவாது. ஆமென். அப்போ நல்ல கவனம். ஆண்டவர் கிரியை செய்ய வருகிறாரு. அப்போ எப்பொழுதும் ஆண்டவருக்கு இளைப்பாறுதல் வருகிறது அப்படின்னா, ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவர் எப்பொழுது சிலுவையில செய்து முடித்தாரோ அப்பொழுது கர்த்தர் ஓய்ந்திருக்க தொடங்கினார். நான் சொல்ல புரியுதா? அப்ப இயேசு சொன்னாரு, என் பிதா கிரியை செய்து வருகிறார், நான் என்ன செய்றேன், கிரியை செய்கிறேன். அப்ப எப்ப ஆண்டவர் ஓய்ந்திருக்கிறார் அப்படின்னா, இயேசு அவர் செய்ய வேண்டிய கிரியை என்ன கிரியை, ரட்சிப்பின் கிரியை, செலுத்தப்பட வேண்டிய பலி, செலுத்தப்பட வேண்டிய அந்த மீட்புக்கு செலுத்தப்பட வேண்டிய எல்லா காரியத்தையும் செலுத்தி மனுஷனை மீட்டெடுத்த உடனே ஆண்டவர் ஓய்ந்திருக்க தொடங்கினார். ஆமென் சொல்லுங்க, சத்தமாளிலே சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் ஒருவேளை ரட்சிக்கப்படாம இருப்போமானால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னும் முழுமையான மீட்பு நம்ம வரல அப்படின்னா இன்னைக்கு என் குடும்பத்துல கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் எப்பொழுது முழுமையாக அந்த ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுதுதான் கர்த்தர் ஓய்ந்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஓய்ந்திருக்காரு யார் கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு. ஒரு வசனத்தை படிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் 14, 10, 11 வசனங்கள் படிங்களே. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொன்ன வசனங்களை நான் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே. அப்ப இயேசு என்ன செய்யறாரு, என்னிடத்துல வாசமா இருக்கிற பிதாவே இந்த கிரியைகளை செய்து வருகிறார்னா இயேசு என்ன செய்யறாரு, பிதா கிரியை செய்கிறார். கவனிங்க. பிதா என்ன செய்யறாரு, கிரியை செய்கிறார். அப்ப இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவே இந்த கிரிகளை என்ன செய்யறாரு, செய்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அழகா, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரிகளை செய்து வருகிறார். அப்ப இயேசு என்ன செய்கிறாரு, இயேசு என்ன செய்கிறார், இயேசு இளைப்பாறுகிறார். புரியுது என்ன சொல்றது, எத்தனை புரியுது? இயேசு என்ன செய்கிறார், இளைப்பாறுகிறார். நான் சொல்ல புரியலையா? திருப்பி அந்த வசனம் படிங்க, 10ஆம் வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கலையா, நீங்க நம்பலையா? யார பார்த்து, சீசர் பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு நீங்க நம்ப முடியல உன்னால? ஆமென் சொல்லுங்க. பிதா எனக்குள்ள இருக்கிறாரு, நான் யாருக்குள்ள இருக்கிறேன், பிதா நாங்க ஒன்னா இருக்கிறோம், எல்லாம் நாங்க ஒண்ணுக்கு ஒண்ணா அப்படி ஒண்ணா இருக்கிறோம். இப்போ நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்களை
என் சுயமாய் சொல்லவில்லை அப்படின்னு நான் சொல்ற எத்தனை பிரசங்கம் பண்றேனே, வசனம் சொல்றேனே, அது என்னோட கருத்து கிடையாது, என் மனசுல தோன்ற கருத்து கிடையாது. அப்ப இதெல்லாம் சொல்றேன்னு இதுல சுயமா என்ன செய்யல, சொல்லல. அப்படின்னு சுயமா சொல்லுன்னு யார் சொல்றது? அவருக்குள் இருக்கிற பிதா சொல்றாரு, ஏவுகிறாரு, அவர் கொடுக்கிறாரு. அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதான் என்ன செய்யறேன், நான் வெளியே பேசுறேன். நான் பேச வாய் திறந்தனாலே நான் என்னுடைய சுய கருத்துக்களை பேச ஒரு நாள் துணிவதில்லை, முயற்சிக்கிறது இல்லை. யாரு கருத்து தான் சொல்றேன், பிதா என்ன சொல்றாரோ அதை என்ன செய்யறேன், நான் சொல்லுகிறேன். என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகள் என்ன செய்யறாரு. நான் எதெல்லாம் செய்யறனோ அதெல்லாம் யார் செய்யறது? நான் செய்யலப்பா, என்னுடைய சுயம் இல்ல, நான் செய்ய எனக்கு என்ன தோன்றதால செய்யல, என்ன செய்யறேன், பிதாவானவரே செய்கிறார், அவர்தான் செய்கிறார். அப்ப நான் என்ன செய்யறேன்? அப்படின்னா இயேசு எதையும் துணிந்து செய்ய முயற்சிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்? பிரதர், நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன், என்னால எதை செய்ய முடியுமா, ட்ரை பண்ணி பாக்குறேன். எதுக்கு? பிரச்சனை மாறுறதுக்கு அப்படின்னு. கவனிங்க, நம்ம எல்லாருமே இன்னும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். திருப்பி சொல்றேன், நம்ம குடும்பத்துல வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் மாறுவதற்கு கர்த்தருக்கு இடம் கொடுக்கல. நம்ம இன்னும் கர்த்தர் சொன்னபடி இன்னும் செய்யல. இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். இதுல நம்முடைய பலத்துல, நம்முடைய யோசனையில, நமக்கு தெரிஞ்ச வழிகளில, நமக்கு தெரிஞ்ச முயற்சிகளில எல்லாம் பண்ணி 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 இன்னும் என்ன செய்யறோம்? ஸ்டில் ட்ரையிங். ஒரு முறை ட்ரை பண்ணோம், தோல்வியில் முடிஞ்சது. ஒரு முறை ட்ரை பண்ணோம், தோல்வியில் முடிஞ்சது. இன்னும் என்ன செய்யணும்? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முறை என்ன செய்யணும்? ஆனாலும் பாருங்க, விட்டு கொடுக்கறதுல பாருங்க, நான் விடுவனா என்ன பிரதர்? ஆண்டவர் பார்க்கிறாரு, கை கட்டி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரு? நீயே ட்ரை பண்ணு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் அப்பப்ப உணர்த்தி பார்த்தாரு. எப்ப உன்னால முடியாது தெரியுமா உனக்கு? சும்மா இருக்க ஆண்டவரை, என்னால தெரியும், நீங்க சும்மா பேசாதீங்க. நம்மளே என்ன செய்யறோம்? போராடுறோம், பேசுறோம், அது பண்றோம், அந்த முயற்சி பண்றோம், இந்த முயற்சி பண்றோம், அந்த பேச்சு எல்லாம் பேசி என்ன செய்யறோம்? விடுறதே இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை. என்ன சாமு, புரிஞ்சுதா? விடுறோமா? விடுறதே இல்லை. கஜினி படையெடுப்பு வந்த மாதிரி சொல்லுங்க. ஆனா இயேசு என்ன செய்வார்? இயேசுக்கு தெரியும், ஆண்டவரே, நான் வந்தது சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. நான் அல்ல, நீர் எனக்கு வாழ்கிறீர். நான் அல்ல, நீர் எனக்கு வாசம் பண்ணுகிறீர். அப்ப நீ என்ன செய்யட்டும்? ஆண்டவர் சொல்றார், நீ வா, நீ கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, நீ தள்ளி போய் என்ன செய்? உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். எப்படி ஜெபம் பண்றாரு? நம்ம மாதிரி பட்டியல் போட்டு ஜெபம் பண்ணல. நம்ம மாதிரி என்ன செய்யல? சொல்ல புரியுதா? பட்டியல் போட்டு என்ன செய்யல? ஜெபிக்கல. இப்ப ஏசு எப்படி ஜெபிக்கிறாரு? உட்கார்ந்துறாரு. ஆண்டவரே, நீ சொல்லிட்டு உட்கார்ந்துட்ட. அப்படியே ஒப்பு கொடுக்கிறாரு. எதையும் பேசல. பாண்டர் கொஞ்ச நேரம் அப்படி ஜெபிக்க 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 இயேசு ஒரு நாள் ஜெபம் பண்ணாரா? எனக்கு தெரிஞ்ச 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் 18 வருஷம் ஜெபிக்கிறார். எத்தனை வருஷம்? 18 இயர்ஸ். வெறும் ஜெபம் தான். வேலைக்கு போவாரு, நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு. வேலைக்கு போவாரு, ஜெபம் பண்ணுவார். வேலைக்கு போவாரு, காரியத்தை பார்ப்பாரு, வீட்டு காரியத்துல பார்ப்பாரு, ஜெபம் பண்ணுவார். இதே வேலைதான். ஜெபிக்க 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 ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ எழுந்து யோர்தான் பக்கத்துல என்னுடைய மகன் இருக்கிறான், அங்க போ. வேற ஒண்ணு சொல்லல ஆண்டவர். அங்க போ. அங்க போய் முடி சொன்ன, அங்க போய் ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானத்தை எடு. அவ்வளவுதான். ஒவ்வொரு வார்த்தை வரும். நான் சொல்ல புரியுதா? அன்னைக்கு என்ன செய்யணுமோ அந்த வார்த்தை நைட்டு வரும். அந்த ஒரு வார்த்தைக்காக எத்தனை வருஷம் காத்திருந்தாரு?
அது வரைக்கும் அவராக ஊழியத்துல அவர் 12 விஷயம் தெரியுமா தெரியாது. நான் தேவகுமாரன் தெரியுமே தெரியாதா? தெரியுமில்ல, நான் ஒரு தேவகுமாரன் தெரியும், என்னால எல்லாம் முடியும் தெரியும், நான் பிசாசு ஜெயிக்க போறேன்னு தெரியும், உலகத்தை ஜெயிக்க போறேன்னு தெரியும், எல்லாம் தெரியும். இன்னைக்கே என்ன செய்வோம்? இறங்கிடுவோம், களத்துல இறங்கிடுவோம். வாங்க எவனெல்லாம் வா, வியாதியில வாங்க சொன்ன வியாதி போகதான் போகும். ஆனா செய்யல. ஏன் செய்யல? நான் என்னுடைய சுயத்தில் மடி வாழ்றதுக்கு நான் வரல, என் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காக வந்திருக்கிறேன். பிதா சொல்லுகிறபடி வாழ்றதுக்காக வந்திருக்கிறேன். வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள பிதாவே இதெல்லாம் செய்யணும். நான் செய்யக்கூடாது, பிதாவே நடத்தணும், பிதாவே வழி நடத்தணும். இதை செய்ய சொன்னா செய்வேன், இதை பேச சொன்னா பேசுவேன், இல்ல நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பேச மாட்டேன். அது வரைக்கும் எப்படி இருப்பேன்? அமைதியா இருப்பேன், உட்காருவேன், தேவ சமூகத்தில் உட்காருவேன், காத்திருப்பேன். பிதா சொல்லுகிற வரைக்கும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உட்கார்ந்தார், காத்திருந்தார். பிதா சொல்லும் போது செய்ய தொடங்கினார். பிதா அடுத்த நாள் 3 நாள் கழிச்சு பிதா சொன்னாரு, இப்போ கல்யாணத்துக்கு போ, கூட்டங்களை கல்யாணத்துக்கு போ. ஆண்டவர் அங்க என்ன செய்யட்டும், நான் சொல்றது மட்டும் செய். யார் சொல்றது? பிதா சொல்றாரு. அங்க அம்மா சொல்றாங்க, ஏப்பா அவனுக்கு தாச்சம் குறையப்பட்டது, ஸ்திரீயே பெண்ணே உனக்கு எனக்கு என்ன, என் பிதாவின் வேலை இன்னும் வரல, என் வேலை இன்னும் வரல. பிதா சொல்லல, இன்னும் செய்ய சொல்லல, இன்னும் செயல்பட சொல்லல. அவர் எப்ப சிக்னல் கொடுக்கிறாரோ அப்பதான் செயல்படுவேன். அவர் எப்ப செய்ய சொல்றாரோ அப்பதான் செய்வேன். அவர் என்ன பேச சொல்றாரோ அதான் பேசுவேன். பேசினாரு, சொன்னாரு, செஞ்சாரு. அங்க அற்புதம் நடந்தது. அற்புதம் செய்தது யாரு? இவர் இல்ல, இவருக்குள்ள பிதா செய்கிறார். இவர் அல்ல, இவருக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, தேவனுடைய ஆவினாலே பிசாசை துரத்துகிறேன். நான் துரத்தல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே துரத்துறாரு. நான் அல்ல, எனக்குள்ள தேவனே பேசுறாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு? இயேசுவே திராட்சை ரசம் குறைபட்டுருச்சு. எல்லாம் பதறாங்க, கூட பதறாங்க. ஐயோ என்னச்சுன்னு தெரியல, என்ன பண்றது இல்லையே பதறாங்க. ஏசு பதறாரா? இல்ல. ஐயோ நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன செய்ய தெரியல, இது பிரச்சனை வந்து, இந்த காரியம் வந்து, அந்த காரியம் வந்து, என்ன செய்ய தெரியல. ஐயோ எல்லாம் பதறிட்டே இருக்கணும், பயப்பட்டு இருக்கணும், பதறோம், எல்லாம் செய்யறோம். இது ஆண்டவர் என்ன செய்வாரு? சொல்லுங்க. அதை இளைப்பாறுதல். அப்ப நம்ம யார்கிட்ட கற்றுக்கொள்ளணுமா? இயேசுட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்க. என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதல் எப்படி சொல்லி தருவாங்க. ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வரும். எப்படி வரும்? கற்றுக் கொடுக்குறவான். நான் தான் சரியான டீச்சர். என்கிட்ட தேவசமத்தில் உட்காரு, வசனத்தை புறடு, நான் எப்படி எனக்கு இளைப்பாறு வந்துச்சு. இப்ப இயேசுவை புடிச்சு கட்டி எழுத்து போய் நிக்கிற அங்க விசாரணை வைக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்றவன் ராஜாவா? ஆமா, என்ன செய்வோம்? தெரியாம பண்ணிட்டீங்க ஜட்ஜு, இனிமே செய்ய மாட்டேன், ஒரே ஓட்ட ஓடி வந்துருவோம். நீ சொல்லுகிறபடிதான். அங்கிருந்து சொல்றாரு, அந்த நரிக்கு போய் சொல்லு. யார்கிட்ட? ஏரோது பார்த்து என்ன சொல்றாரு? அந்த நரிக்கு போய் சொல்லு. நம்ம சொல்ல முடியும் மோடியை பார்த்து, என்ன பிரதர்? இயேசுக்கு யாருக்கு பயப்படல. காலத்துக்கு முன்னாடி எவனை என் மேல் கைப்பட முடியாதுன்னு யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். கர்த்தருடைய அனுமதி இல்லாம நடக்காது. ஆண்டவரே இவங்க எல்லாம் வானத்துக்கு அக்கினி அனுப்பி எல்லாம் சுட்டரிச்சிருங்க ஆண்டவரை, இல்லன்னா லேகியோன் தூதரை அனுப்பி என்ன செய்யுங்க, எல்லாம் ஒண்ணு பண்ணிருங்க ஆண்டவரை. ஏப்பா நான் சொன்னா ஆண்டவர் கட்டளை விட்டேன்னா அங்க இருந்து தூதர் வரமாட்டாங்களா? எனக்கு உதவி செய்ய வரமாட்டாங்களா? ஆனா என்ன ஆவி உடையவர்களுக்கு பாருங்க, நீங்க உங்களுக்கு என்ன ஆவி இருக்குன்னு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். இங்கேயே நமக்கு இளைப்பாறுதல் வரலன்னா மறுமையில வருமா? என்ன பிரதர்? இளைப்பாறுதல் என்பது கர்த்தர் நம்ம வாக்களித்த மிகுந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம். இளைப்பாறுதல் தருவேன் என்கிற வாக்கு நமக்கு உண்டாய் இருக்கிறது. எபிரேயர் 4:1 திரும்பி படிங்க. எபிரேயர் 4:1. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல்
அந்த இளைப்பாறுதலை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். தொடர்ந்து படிங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. என்ன சுவிசேஷம்? சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் என்ன? நீ இனிமேல் முயற்சி செய்ய வேண்டாம். என்ன நல்ல செய்தி? இனிமேல் நியாயபுரமானது கீழ்பட்டவன் அல்ல. நீ செய்து முயற்சி செய்து தோல்வியடைய வேண்டிய அவசியம் இல்ல. நீ இயேசுவை நம்பு, இயேசுவை ஏற்றுக்கொள், அது பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை வாங்கிக்கொள், பெற்றுக்கொள். அப்படி பெற்றுக்கொள்வியானால் உனக்கு ஆண்டு வந்துருவாரு. உனக்குள்ள இயேசு இருக்கிறார். நீ அதை நம்பு. உனக்குள்ள யார் இருக்கிறாரு? இயேசு இருக்கிறார். நீ முழங்கால் போட்டுட்டு ஆண்டவருக்கு பார்த்தேன்னா ஒரு ஜெபத்தை கேட்பார். அதை விசுவாசி. அதான் விசுவாசம். புரியுத? விசுவாசம். உலகத்தில் இருப்பதை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதை நீ விசுவாசி. நீ தேவனுடைய பிள்ளை என்று விசுவாசி. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பங்குள்ளவர் என்று சொல்லி விசுவாசி. உனக்காக இயேசு மரித்தார், உனக்காக பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார் என்று விசுவாசி. இனிமேல் நீ பாவி அல்ல, இனிமேல் நீதிமானா இருக்கிற என்று விசுவாசி. ஆமென் சொல்லுங்க. அந்த சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல உனக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனா கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால அந்த வார்த்தையானது அவனுக்கு என்ன கொடுக்கல? பிரயோஜனப்படல. என்ன பிரயோஜனப்படல? அவங்களுக்குள்ள இளைப்பாறுதலை கொண்டு வரவில்லை. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. இளைப்பாறுதல் வரவில்லை. எப்படி கேட்டாங்க? விசுவாசம் இல்லாம கேட்கிறாங்க. இப்ப எத்தனை பேர் இன்னைக்கு அமர்ந்திருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு கேட்கிறீங்க? நீங்க விசுவாசத்தோடு கேட்டாதான் உங்களுக்கு இளைப்பாறுதல் வரும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், எல்லா பிரச்சனையும் நீங்க சுமக்க தேவையில்லை. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? அப்ப உங்க பாரத்தை நான் சுமக்கிறேன். ஆனா என் நுகத்தை நீங்க என்ன செய்யணும்? சுமக்கணும். நீங்க நுகத்தை சுமக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். நான் சொல்லி முடிக்கிறேன். நிறைய சொல்லணும் நான் விரும்புறேன், ஆனா போதும், நான் முடிக்கிறேன். நிறைய ரகசியங்கள் இருக்கு. நீங்கள் நுகத்தை சுமக்கிற வரைக்கும் உங்களுக்கு இளைப்பாறுதல் வராது. ஆமென். நுகத்தை சுமப்பது வரைக்கும் உங்களுக்கு இளைப்பாறுதல் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. நுகத்தை என்ன செய்யணும்? சுமக்கணும். நுகம் அது கர்த்தருடையது. போன வாரமே சொன்னேன். எத்தனை ஞாபகம் இருக்கு? அந்த நுகம் ஒரு பக்கம் நுகம் நம்ம மேல இருக்கிறது, ஒரு பக்கம் நுகம் யார் மேல இருக்கு? இயேசு மேல இருக்கு. சரிசமமாக இயேசுவும் நம்மோடு கூட நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல சின்ன பிள்ளைகள் இருந்து பெரிய வரைக்கும் சொல்றேன், நீ நுகத்தை சுமக்க தொடங்கிட்டேன், நாங்க குடும்பம் மாறி. நீ நுகத்தை சுமக்க தொடங்கிட்டு உங்க வாழ்க்கையை மாறிடும். நுகம் என்பது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய பணி. ஆண்டவர் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. திருப்பி ஆமென் சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் மேல 2 அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒண்ணு ஆசாரியர்களாக, இரண்டாவது ராஜாக்களாக. 2 அபிஷேகம் ஒரே கலந்து ஒண்ணுக்குள்ள நமக்கு இருக்கு. பழைய ஏற்பாட்டுல லேவி கோத்திரத்து மேல ஆசாரிய அபிஷேகம் இருந்தது. யூதா கோத்திரத்து மேல ராஜரிக அபிஷேகம் இருந்தது. கவனிங்க, யூதா கோத்திரத்துல தாவீது வம்சம் மட்டும்தான் ராஜா ஆக முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல லேவி கோத்திரம் மட்டும்தான் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். மற்ற யாரும் ஆசாரிய ஊழியம் செஞ்சா கொலை செய்யப்பட கடவுள் பைபிள் வசனம் இருக்கு. அதே போல அந்த ராஜாக்களா யார் வர முடியும்னா இந்த யூத கோத்திரத்துல, அது தாவீது வம்சத்தால் மட்டும்தான் இருக்க முடியும், ராஜாவாக முடியும். இன்னைக்கு ஆண்டவர் 2 கலந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ராஜரீகமான ஆசாரி கூட்டம் மாத்திட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த கால இருள் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்து ராஜரீகமான ஆசாரி கூட்டமா கத்த மாத்திட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன அபிஷேகம் இருக்கு?
ஆசாரி அபிஷேகம் உண்டு, ராஜாவுடைய அபிஷேகம் உண்டு. அப்படின்னா ஆண்டருக்கு ஊழியம் செய்கிற அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஆளக்கூடிய அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்க ஆண்டருக்கு ஊழியம் செய்வீர்களானால், கர்த்தருக்கு நுகத்தை சுமந்து ஆண்டு ஊழியத்தை நிறைவேற்றுவீர்களானால், எல்லா பிரச்சனையும் கால்கையில் வந்துடும். நீங்க ஆள தொடங்கிடுவீங்க. நீங்க அந்த ராஜரிக அபிஷேகம் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க இந்த ஊழியத்தை செய்யல அப்படின்னா இந்த ராஜரிக அபிஷேகம் என்ன செய்யாது, வேலை செய்யாது. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தருவார். ஆமென். இதை செய்யற வரைக்கும் இது நடக்காது. எது புரியுது? ஆமென். நீ நுகத்தை சுமக்கிற வரைக்கும் ராஜாவுக்கு எதை கவலை வருமா? பிரதர், நாளைக்கு ஃபீஸ் கட்டணும். ராஜாவா இருக்கிற ராஜா வெயிட்டாரு. நம்ம மோடி எடுத்துக்குவோம். மோடிக்கு என்ன கவலை இருக்கா? அடுத்த வேலை என்ன சாப்பிடுறது, இந்த கடனுக்கு என்ன பண்றது கவலை இருக்கா பிரதர்? இங்கப்பா ஃபிளைட் வாங்க வர சொல்லு, இன்னைக்கு இங்க போலாமா, நாளைக்கு அங்க போலாமா, இந்த ட்ரெஸ், ஒரு கவலையும் இருக்குல்ல. அதை விடுங்க. நம்ம ராஜரிக அபிஷேகம் பெற்ற நமக்கு ஒரு கவலை வராதபடி வாழணும்னா நாம ஆசாரிய ஊழியத்தை செய்யணும். ஆண்டு நுகத்தை சுமக்கணும். எப்ப சுமக்க போறீங்க? இந்த மாசம் நல்ல நாள் இல்ல பாஸ்டர், 2 மாசம் போகட்டும். டிசம்பர் 25 இருந்து என்ன செய்யறேன்? சுமக்கிறேன் பாஸ்டர். அப்பதான் புது துணி எடுப்பேன். புது துணி எல்லாம் போட்டு கேக்கெல்லாம் வெட்டி இன்றையில இருந்து நான் நுகத்தை சுமக்க போகிறேன் அப்படின்னு அது மிஸ் பண்றீங்களா? என்ன ஜெய், இடையில நுகத்தையும் சுமக்கலையே நீ சொல்லு ஜெய். டியூஷன் போறதுக்கு டைம் இல்லை பாஸ்டர், டியூஷன்லாம் முடிஞ்சு அப்போ கொஞ்ச நேரம் நுகத்தை சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இறக்கி வச்ச பாரம் திருப்பி என்ன செய்யும்? வந்துடும். சொல்ற புரியுதா? சர்ச்சு பாஸ்டர் விடவே மாட்டேங்கிறார், நாங்க எங்க நுகத்தை சுமக்கிறது? என்ன பிரதர், பாஸ்டர் சொன்னா தானே செய்ய முடியும். நான் என்ன சொல்றேன்னா, நுகத்தை சுமப்பதற்கு யாரும் தடை இல்லை. நம்முடைய தேவையில்லாத சிந்தனை தான் தடை. நுகத்தை சுமப்பதற்கு நீங்கள் தான் தடை. அந்த வசந்த படிங்க, மத்தேயு 11:28-29. இது படிச்சு முடிப்போம். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், எப்படி இளைப்பாத தருவேன்னு அடுத்த வருஷம் சொல்றாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றது எப்படி இருக்கிறேன்? சாந்தம் என்னது? ரொம்ப சாந்தம், ரொம்ப குவைட்டா, ரொம்ப சாந்தமா என்ன செய்யறேன்? நான் கடிஞ்சு ரொம்ப பெருசா சத்தமா பேச மாட்டேன், கடிஞ்சு பேச மாட்டேன், உங்களை திட்ட மாட்டேன், உங்களை என்ன செய்ய மாட்டேன், ஏன் பண்ணுன அப்படின்னு என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு கோச்சுக்க மாட்டேன். நான் எப்படி இருப்பேன்? சாந்தமா இருப்பேன். மனத்தாழ்மையா இருப்பேன். மனத்தாழ்மை என்னது? ரொம்ப தாழ்மையா. நீங்க பேசுறீங்க, என்ன சொன்னாலும் என்ன செய்ய மனத்தாழ்மை என்னது? இப்ப 4 டைம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அவங்க வீட்டுல என்ன வந்துடும்? உங்க பையனை 4 டைம் தப்பு பண்ணிட்டேன்னு என்ன செய்வீங்க? 4 டைம் அப்படி சாந்தமா இருப்பீங்க. அடுத்த 5வது டைம் தப்பு வரும். டேய், உனக்கு சொன்னா புரியாத, உனக்கு என்ன வருது? கோபம் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு முறை நீங்க தவறினாலும் என்ன செய்வேன்? தாழ்மையும், நீங்க கேட்கும் போதெல்லாம் தாழ்மையா பதில் சொல்றேன். நீங்க கேட்கும் போது தாழ்மையை உங்களுக்கு உதவி செய்வேன். அப்ப நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆனா நீங்க என்ன செய்யணும்? என் நுகத்தை ஏத்துக்கணும். என் நுகத்தை ஏத்துக்கணும். நுகர்னாலே பாரம் தாங்க. நுகர்னாலே பாரம் தான். அந்த வண்டி அந்த மாடு அந்த வண்டியோட அத்தனை பாரம் எங்கதான் இருக்கு? நுகத்துல தான் இருக்கு. நுகர்னாலே பாரம் தான். ஊழியினாலே பாரம் தான். அது ஆத்ம பாரம் உள்ளது. ஆத்மாக்கள் மேல பாரம் உள்ள ஊழியம், ஜனங்கள் மேல அக்கறை உள்ள ஊழியம்,
அப்படின்னு அர்த்தம். என்ன விட நான் யாரை சுமக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஜனங்களை சுமக்கிறேன். என்ன விட நான் ஆத்துமாக்களை சுமக்கிறேன். எங்க போனாலும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்து எனக்கு ஒரு பாரம் உண்டு. ரட்சிக்கப்படாத வாழைகள் குறித்து பாரம் உண்டு. ரட்சிக்கப்படாத விசுவாசம் குறித்து பாரம் உண்டு. அதான் நுகம். சபை குறித்து பாரம், ஊழியத்து குறித்து பாரம். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் யாராவது சபை குறித்து நினைக்கிறோமா? ஊழியத்து குறித்து நினைக்கிறோமா? அங்க என்ன நடக்கிறது? சபையில என்ன நடக்கிறது? ஊழியத்தில் என்ன நடக்கிறது? அந்த தேவை என்ன? அந்த காரியம் என்ன? அங்க என்ன வேலை இருக்குது? அங்க ஜெபிக்கணுமா? ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கணுமா? யார் உடம்பு சரியில்லை, யார் பிரச்சனையா இருக்கிறா, யாருக்கா ஜெபிக்கணும், யாரை விசாரிக்கணும் என்கிற பாரம் இருக்கிறதா? நீங்க வரணும்னு சொல்லுங்க நானு. ஆனா பாரம் இருக்கிறதா? 6 நாட்களும் நம்மை குறிச்சே பாரம், நம்முடைய தேவை குறிச்சா பாரம், வீட்டை குறிச்சா பாரம், நம்முடைய காரியங்களை குறிச்சே பாரம். ஊழியத்து குறித்தோ ஆண்டவர் குறித்தோ அந்த சபை குறித்தோ என்ன இல்ல, பாரமே இல்ல. அப்ப நம்ம எதை சுமக்கல? நுகத்தை சுமக்கல. நுகத்தை சுமக்கணும். சபை மேல அக்கறை இருக்கணும். சபையில கொஞ்சம் பேர் ஆத்துமாக்கள் வராம இருக்கிறாங்க. ஏன் வரல? ஆண்டவரே அவர்தான் ஜெபிக்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் வராத ஆத்துமாக்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த வராத ஆத்துமாக்களுக்கு பாரப்படுற ஆண்டவர் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் பாரப்பட ஜெபிக்க கர்த்தர் அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். ஒரு கை தட்டுற ஓசை வராதுங்க, எல்லா சேர்ந்து கை தட்டினா அந்த ஓசை வரும். ஊழிக்காரர் மட்டும் பாரப்பட்டா பத்தாது, ஊழிக்காரர் மட்டும் ஜெபித்த பத்தாது. சபையார் எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீங்கள் உங்க பிரச்சனைக்கு தீர்வு நீங்க நுகத்தை சுமக்கிறதா இருக்கு. உங்க வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனை மாறணும்னா நீங்க நுகத்தை சுமக்கணும். நுகத்தை சுமக்காம பிரச்சனை என்ன செய்யாது? மாறாது. பாஸ்டர் திட்டுறாரு, பாஸ்டர்மா திட்டுறாங்க, திட்டதான் செய்வாங்க. அவங்க திட்டம் யார் திட்டுவாங்க? சொல்லுங்க. அவங்க ஆலோசனை சொல்லத்தான் செய்வாங்க, அவங்க புத்தி சொல்லத்தான் செய்வாங்க, கடிஞ்சு கொள்ளதான் செய்வாங்க. கடிஞ்சு கொள்ள தப்பு, புத்தி சொல்ல தப்பு. ஒரு வயசானவங்க வந்துடுறாங்க, ஒண்ணு சொன்னா உச்சுன்னு தலைக்கு ஏறிடுச்சு, தச்சுக்கு வரல. யாருக்கு நஷ்டம்? எனக்குள்ள ஒரு கவலை கிடையாது. வர்றவனுக்கு ஆசீர்வாதம். நீ வரலையா, 4 ஆத்துமா கத்த கொண்டு வரும். அப்படிதான் நான் பாக்குறேன். நீ போயிட்டியா, 10 ஆத்துமாங்க ஆண்டு என்ன செய்வாருக்கு தருவார். ஒரு நாள் சபையும் இழுத்து மூடல, சபையை நடக்காம இல்ல, ஊழியம் நடக்காம இல்ல, ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படாம இல்ல. சொல்லுங்க, நம்ம பாரத்தை சுமக்கிறோமா? நம்ம என்ன செய்யணும்? எனக்கு எல்லாமே சாதகமா மாறணும், எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும், நினைக்கிற மாதிரி இல்ல பேசணும், நினைக்கிற மாதிரி எல்லா காரியம் வரணும். அப்பதான் நான் வருவேன் சர்ச்சுக்கு, அப்பதான் நான் ஊழியத்தை செய்வேன், அப்பதான் காரியத்தை செய்வேன், அப்பதான் நான் ஜெப ஊழியத்துக்கு வருவேன். இல்லையா? ஆண்டு வருங்க சமீபங்க. எத்தனை நாள் இப்படி இருக்க போறோம்? எத்தனை நாள் நம் சின்ன குழந்தை ஏற்பாடு இருக்க போறோம்? 2வது ஆண்டு சொல்றாரு, என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை, அந்த வருஷம் படிங்க, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாய் இருக்கு. ஆண்ட சொல்றாரு, எப்ப நீ நினைக்கிற மாதிரி நீ சுமக்கிறையே, நீ உன்னுடைய பாரத்தை சுமக்கிறையே, அந்த பாரம் மாதிரி நினைச்சிடாத. நீ உன் குடும்ப பாரத்தை சுமக்கிறீல்ல, அந்த பாரம் மாதிரி நுகம் நினைச்சிடாத. என்னோட முகம் எப்படி இருந்தது? மெதுவானது, அது லகுவானது, அது லேசானது. ஏன்பா லேசானது? ஏன் ஆண்டவர் லேசானு சொல்றீங்க? ஏன்னா ஒரு பக்கத்தை நான் எல்லாம் சுமந்துப்பா, நான் கொஞ்சம் தான் உனக்கு சுமக்க சொல்றேன், கொஞ்சம் தான் உன்னை செய்ய சொல்றேன், மத்த எல்லா பாரத்தை நான் சுமக்கிறேன். அந்த நுகத்துல பாதி பாரத்தை நான் சுமக்கிறேன், எல்லாம் முக்காவாசி பாரத்தை நான் சுமக்கிறேன். நீ கொஞ்சம் சுமந்தா போதும், கொஞ்சம் எனக்கா எழுப்பினா போதும், கொஞ்சம் நீ ஜெபித்தா போதும், கொஞ்சம் திறமை நின்றா போதும், ஊழியத்துக்கு கொஞ்சம் நின்றா போதும், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். அந்த கொஞ்சம் நிக்கிறதுக்கு என்ன இல்ல, ஆனா இளைப்பாறுதல் மட்டும் வரணும், பிரச்சனை மட்டும் மாறணும். ஆண்ட சொல்றாரு, அப்பதான் ஆத்துமாக்கள் என்ன வரும்? இளைப்பாறுதல் வரும். அப்பொழுது படிங்க, அப்பொழுது ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வரும்.
நான் சொல்ல ஆத்துமான்னு போடல, ஆத்துமாக்களுக்குன்னு ஏன் போடுறாரு? உன் குடும்பத்துக்கு சேர்த்து தான் போடுறாரு. நீ ஒருத்த ஊழியம் செஞ்சா போதும், ஒருத்த பார சுமந்தா போதும், குடும்பமே ரட்சிக்கப்படும். ஒருத்த ஆண்டாக்க நின்றா போதும், குடும்பத்தை காத்து காப்பாற்றுவார். குடும்பத்துக்கு இளைப்பாறு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சத்தம் அலையிலே சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை இந்த வார்த்தையை என்னோட பேசுற சொல்ல முடியும்? நம்ம அவர்கள் எழுந்திருப்போம்.